சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நிறைய வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உன்னை திரும்பவும் இந்த தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன். அவனுக்கு ஒரு திரும்ப என்னுடைய தகப்பனார் தாயாரை பார்ப்பனா, என் தேசத்திற்கு வருவனான்ற பயம். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப இந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். உன்னை வெறுங்கையா இல்ல, ஆசீர்வாதத்தோடு கொண்டு வருவேன். என்னென்ன அவனுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ, ஒருவேளை காலதாமதம் ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறதுக்கு வல்லவராயிருந்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை தாமதமாய் கொண்டிருக்கலாம், ஆனா அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது, உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். ரொம்ப அழகான பாடல் இது. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். நான் நம்புறேன், ஒவ்வொரு வீடுகளிலையும் போய் நான் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இது ஒரு பெத்தேலா மாறட்டும், இது ஒரு பெத்தேலா மாறட்டும். நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடும் ஒரு பெத்தேலா மாறணும். நீங்க உங்க வீட்டில் வந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வீடை பெத்தேலா. பெத்தேல் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் ஏறுகிறவும் இறங்குற இடம் தான் பெத்தேல். பூமியிலிருந்து வானத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தார்கள். இந்த வீட்டை நீங்க எங்க வாசிக்க முடியும்னா, யோபுல வாசிக்க முடியும். யோபு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் உலாவுகிறதற்கு ஒரு இடம் வந்து நம்முடைய வீட்டில் இருக்கணுமா. நான் அடிக்கடி அப்படிதான் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஏதாவது பிளான், ஏதாவது திட்டம் போடுறதுக்கு நீங்க கவுன்சிலிங் மீட்டிங் நடத்துனீங்க அப்படின்னா எங்க வீட்டில் வச்சு பண்ணுங்க ஆண்டவர், எங்க வீட்டில். அதான் ஆண்டவர் சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க நினைப்பீங்க, நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் அப்படி உங்களுடைய வீட்டில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த உங்களுடைய வீடுகளில் உலாவுவார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தேசத்துல ஏதாவது ஒன்றை செய்ய போவாரே ஆனால் உண்மையா அவரோட ரொம்ப டீப்பா நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தேசத்துல நடக்கிறத கண்டிப்பா காண்பிப்பார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அந்த தூதர்கள் சாயங்காலத்தில், அந்த தூதர்கள், நீங்க தூதர்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாமிடத்துல ஃபர்ஸ்ட் போறாங்க. சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்க போகும்போது டைரக்டா சோதோம் கோமோரா பட்டணத்துக்கு போகல, ஃபர்ஸ்ட் ஆபிரகாமிடத்துல ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போறாங்க. என்னத்துக்கு போறோம், எதுக்கு போறோம்னு சொல்லிட்டே போறாங்க. அவங்க அந்த பக்கத்துல போன உடனே ஆபிரகாம் தேசத்திற்காக நிற்கிறான். ஆண்டவரே, நீங்கள் வந்து துன்மார்களோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதான்னு ஜெபம் பண்றாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, உங்க வீடு ஒரு பெத்தேலா மாறும். ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க வந்து இறங்குறதும் தேவ தூதர்கள் இறங்குறவர்களும் ஏறுகிறவர்களுமா இருக்கும். அந்த இடம் உங்க வீட்டில் சின்ன வீடோ பெரிய வீடோ குட்டியா இருக்கலாம், ஆனா ஏசப்பாவுடைய பிரசன்னம் அந்த வீடு நிரம்பி இருக்கும். அந்த வீட்டில் சண்டை சத்தங்கள் மாறணும். அது எப்போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஜெப தூபத்தினால நிரம்பி இருக்கும் போது உங்க ஒவ்வொருத்தருடைய வீடும் எதா மாறும்னா பெத்தேலா மாறும். உங்க வீடு பெத்தேலா மாறிடுச்சுன்னா உங்க வீட்டில் வாக்கு தத்தங்கள் பேசப்படும், உங்க வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறும். அதனால இன்றைக்கு இந்த குடும்ப கூடுகையில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 7 நாட்களும் நீங்க கலந்து கொண்டிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். 7 நாளுடைய செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க நம்புறேன். ஆனா இந்த நாளில் ஸ்பெஷலா ஜெபிங்க, ஆண்டவரே என் வீடு ஒரு பெத்தேலா மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பெத்தேல் என்கிற இடத்துல வேதம் சொல்லுகிறது, பெத்தேலில் அந்த யாக்கோபு ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த இடத்துல நிம்மதியா தூங்குனா பாருங்க. ஒரு கல்லை எடுத்து வச்சு அது நிம்மதியா தூங்குறான். எப்படி தூங்க முடியும்? அன்று வாழ்க்கையில அதுதான் முதல் விசை. அவன் தனிமையாய் விடப்படுகிறான். இருட்டு, எங்க போறது என்னம்னே தெரியல, ஆனா நிம்மதியா எப்படி தூங்குறான்னா அது பெத்தேல். அது பெத்தேல். உங்க வீடு பெத்தேலா இருக்குமானால் நீங்க உங்க வீட்டுல நிம்மதியா தூங்குவீங்க. அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே, அவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுக்கு அந்த வீட்டுல நிம்மதியான தூக்கம் வரும். அதுல நல்ல சொப்பனங்கள் உங்களுக்கு வரும், வாக்கு தத்தங்கள் வரும். சோ எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என் வீடு என்னவா மாறணும்னா பெத்தேலா மாறட்டும். பெத்தேலா தேவன் இறங்குகிறது ஏறுகிற இடம்.
தேவன் சஞ்சரிக்கிற இடம். எங்க வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுங்கன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் செய்வார். அந்த வரிகளை ஒரு வரியை கூட நம்ம சேர்ந்து நம்ம பாட போறோம். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துகிற கர்த்தர், தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுகிறவர். ஆமேன். ஒருவேளை வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் இருந்து இந்த சத்தத்தை இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை வெளிநாடுகளில் நீங்கள் தனிமையாக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். என் வீட்டில் பார்ப்பனா இந்த இடத்து இந்த பட்டணம் முழுக்க பிரச்சனையாக இருக்குது, என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் தகப்பன் வீட்டிற்கு கூட்டிட்டு வந்து உங்களை சாட்சியாக கர்த்தர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அதிசயம் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் சொன்னார்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் உன்னை அதிசயங்களை காணப்படும். அதிசயம் என்கிறது நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத நடப்பிக்கிறது தான் அதிசயம். நம்ம நினைச்சிருக்காத ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுனுடைய பேர் தான் அதிசயம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிராத ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஆமேன் சொல்கிறீர்களா? அப்படியே லைவ்ல இருக்கிறவங்க நீங்க ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அது நடக்கும் கண்டிப்பா. இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ள நீங்க நினைக்காத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலத்துலலாம் நடக்குமான்னு நினைப்பீங்க, ஆனா அந்த காலத்துல ஆண்டவர் அதை செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அப்படி தேவன் அதிசயம் செய்கிறவர், அதிசயக்காரன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுது. நம்பர் 1, முதலாவதாக வழி திறக்கும் அதிசயம். நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில் அப்படிதான். ஃபர்ஸ்ட் என்ன அதிசயம் நடக்கும்னா, எந்தெந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் கர்த்தர் இந்த கூட்டம் முடிஞ்சதற்கு அப்புறம் திறக்க போகிறார். ஆண்டவர் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது புது வாசல்கள் உங்களுக்காய் திறக்க போகிறது. நீங்க நினைக்கலாம் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டுருச்சு, அவ்வளவுதான், இனி வாசல்கள் திறக்காதுன்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் இதற்கு பிறகுதான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு திறக்காத எல்லா வாசல்களும் உங்களுக்கு திறக்க போகிறார். வழி திறக்கும் அதிசயம் நடக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போகிற பாதையிலே செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது, வழி இல்லை. இந்த பக்கம் போறதுக்கும் வழி இல்லை, இந்த பக்கம் போறதுக்கும் வழி இல்லை. ஆனா அவங்க நினைத்திராத இடத்துல கர்த்தர் ஒரு வழியை அவர்களுக்காக திறந்தார் அல்லவா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் திறக்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திறக்க மாட்டாரா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு சுற்றி வழியே இல்லை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது, இந்த பாட்டுல ஆண்டவர் என்ன அதிசயத்தை செய்வாராமா? குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயம். குறைகளெல்லாம், உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற அதிசயம். ஒருவேளை இந்த காலங்களில் நீங்கள் குறைவோடு இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம்? தேவைகளுக்காக வீடுக்கு கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கார் லோன் கட்டணும், பைக் லோன் கட்டணும், இந்த மாதிரி சம்பள ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கணும், நிறைய காரியங்களை நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் கலங்கவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு வழியை, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் பிராங்கா உண்மையாய் உங்களிடத்துல சொல்லுகிறேன். ஊழியம் நடந்து கொண்டிருக்கும் போது, சபை திறந்து ஜனங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு செலவு இருக்கும். கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், அப்படிப்பட்ட நிறைய செலவு. உடன் ஊழியர்களை தாங்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யணும். உடல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு, வீட்டில் அப்படியெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் அந்த சபை நடந்து கொண்டிருக்கும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு எல்லாமே நீட்டாக நடந்துடும். ஆனால் சபை இப்பொழுது நடக்காவிட்டாலும் முக்கியமான சில தேவைகளுக்கு அதை செஞ்சுதான் ஆகணும். கரண்ட்னா கரண்ட்டு, இன்டர்நெட்னா இன்டர்நெட்டு, வேலை காரியங்கள்னா அந்த காரியங்கள், சாப்பாடு காரியங்கள்னா அந்த காரியங்கள், இதெல்லாம் உதவி செய்கிற காரியம்னா உதவி செய்கிற காரியங்கள். ஆனால் கடந்த நாட்களில் ஒரு சின்ன சலனம், இனி ஒரு பெரிய தேவை இருக்கிறத என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே அதற்காக நான் பெருசாக ஜெபிக்க விரும்பலை, உங்களுடைய ஊழியத்தை இந்த நாட்கள் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன், நீங்கள் தேவைகளை சந்திச்சிருவீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்றைக்கு ஒரு பிரதர் வந்தார். அவர் என் கையில் ஒரு கொஞ்சம் காணிக்கையை கொடுத்தாரு. அந்த காணிக்கை என்ன அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் அவங்களுக்கு இப்போதான் அந்த வீட்டை குடி வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன குட்டியாக ஒரு 4 வீடு கட்டியிருக்காங்க. அந்த 4 வீட்டில் சின்ன வாடகை. இப்போ இந்த லாக்டவுனாக இருக்கிறதுனால
அந்த வாடகை வந்து அவங்க வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அந்த நாளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால, அவங்க கரெக்டாக வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிருச்சு. அவங்க அந்த வாடகையை கொடுத்தாங்க. அப்போ நானும் ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அந்த ஃபஸ்ட்டு டைம் வாங்குகிற அந்த வாடகையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த தாயார் நினைத்து நேற்றைக்கு மதியான டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த காணிக்கை என் கையில் வந்துருச்சு. அப்போ தான் அந்த காணிக்கையை எடுத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை மட்டும் உண்மையாய் தேடுங்க. எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை போஷிக்காம இருக்கவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறேங்க. நான் என்னுடைய தேவையை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன கர்த்தர் சந்திக்கிறார்ல, அதற்கு நான் சாட்சி. நேற்றைக்கு நடந்த சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவைன்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாசலை திறக்கிறார். உங்களுக்கும். அதனால குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற ஒரு அதிசயத்தை நீங்க இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே பார்க்கத்தான் போறீங்க. நான் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய குறைவுகள் நிறைவாகிற அளவிற்கு நிச்சயமாய் ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கும். நீங்க உங்களுடைய குறைவு ரொம்ப பெருசு, உங்க தேவை ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போகிற அந்த வாசல் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் திருப்தியாகி மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது அந்த பாட்டல்ல ரொம்ப அழகாய், ஒன்று வழி திறக்கும், இன்னொன்று குறைகளெல்லாம் நிறைவாக்கும், மூன்றாவது வழி நடத்தும் அதிசயம். ஆண்டவர் எந்த அதிசயத்தை செய்ய போறான்னா, உங்களை கர்த்தர் நடத்த போறாரு. எப்படி நடக்கிறது, எப்படி இந்த காரியத்தை செய்கிறது? நிறைய பேருக்கு அப்படிதான். இந்த காலங்களில் வந்து என்ன செய்யறதுனே தெரியாது, எதை சூஸ் பண்றதுனே தெரியாது. ஆண்டவர் உங்களை இந்த காலங்கள் முடிச்ச உடனே நிறைய நேர்த்தியாய் நடத்த போகிறார், சரியாய் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.